Hello everyone, this is Karthik. Welcome back my YouTube channel Tricks of the Trading Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஆகஸ்ட் 4th வீக்கில் என்னென்ன ஸ்டாக் வந்து ஸ்விங் ஸ்டாக் வந்து நம்ம ப்ரிவியூஸாக வந்து கொடுத்துருந்து டார்கெட் ஹிட் ஆனது ப்ளஸ் வந்து சேம் இப்போ ஆகஸ்ட் 28க்கு உண்டான ஸ்விங் ட்ரேட் ஐடியாஸ் என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டாக் மட்டும் பார்த்துருவோம். கான்ஃபிடன்ஸ் பெட்ரோ இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து ஜூன் 26th ஸ்விங் ட்ரேட் ஐடியாஸ் அனலைசஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தது. ஸோ இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ஸ்டாக்கு, இந்த 6 ஸ்டாக்குமே வந்து ப்ரிவியூஸாக வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தது. ஸோ அதில் என்ன லாஜிக்காக நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இப்போ டார்கெட் ஹிட்டாக இருக்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். கான்ஃபிடன்ஸ் பெட்ரோ இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 18% டார்கெட் ஹிட்டு. இந்த சார்ட் வந்து நம்ம கொடுத்தது எப்போ அப்படின்னா ஜூன் 26 ஸ்விங் ட்ரேட் ஐடியாஸில் வந்து கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஐ ஹோட்டல்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக் அனலைசஸ் வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 26% டார்கெட் கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாக்கும் டார்கெட் ஹிட்டு. நெக்ஸ்ட் வந்து ரெயின்போ சில்ட்ரன்ஸ் வந்து மே 2nd வீக் வந்து கொடுத்துருந்தது. மே 2nd வீக் அனலைசஸ் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 43% டார்கெட் எய்ம் பண்ணோம். பர்ஃபெக்டாக நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3 டேஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ஃபேஸில் தான் இருக்குது. நம்ம டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10% பக்கம் டவுன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சாகர் ஹெல்த் கேர் இந்த ஸ்டாக்குமே வந்து மே 2nd வீக் அனலைசஸ் வீடியோவில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாக் தான் இருக்கிறதுல இந்த வீக்கில் ப்ராஃபிட் ஹிட்டான ஸ்டாக்கில் அதிகமான ப்ராஃபிட் கொடுத்துருக்கக்கூடியது. 54% வந்து டார்கெட் ஹிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐடிடி சிமெண்டேஷன் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு முறை நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து கவர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அகெயின் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக போகும்னு சொல்லிட்டு 2வது என்ட்ரி ட்ரை பண்ணது. அரௌண்ட் ஒரு 30% இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ப்ராஃபிட் எய்ம் பண்ணது பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஜூன் 19 ஸ்விங் ட்ரேட் ஐடியாஸ் வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட்டு மஸ்டெக் இந்த மஸ்டெக் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா மே 4th வீக் அனலைசஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஒரு 22% டார்கெட் எய்ம் பண்ணது. இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு வால்டைல்னு சொல்லிட முடியாது, ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டு. பட் ஆனால் டார்கெட் ஹிட் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக கீழே டவுன் வந்துட்டு அகெயின் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு, அகெயின் ஸ்லோ டவுனு, அகெயின் ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 22% டார்கெட் ஹிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய 3 ஸ்டாக்குமே வந்து ப்ரியாரிட்டி குரூப், அதாவது நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரியாரிட்டி குரூப் என்ன அப்படிங்கிறது. ப்ரியாரிட்டி குரூப் வந்து என்னோடது பெய்டு சர்வீசஸ். ஸோ அதில் வந்து நான் ஒரு சில ஸ்விங் ஸ்டாக்கு, இன்ட்ராடே ஸ்டாக் ஆப்ஷன் ப்ளே பண்ணுறதுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஐடியாஸ் என்ன உள்ளே போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு நான் அதில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பியூர் பெய்டு சர்வீசஸ் மட்டும்தான். ஜென்ரல் குரூப்பில் நான் எந்த அளவுக்கு கொடுக்குறனோ சேம் அதே அளவு இந்தாண்ட கான்சன்ட்ரேட் இருக்கும். பட் ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் லோ ரிஸ்க்கு, ஒரு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 1:4 1:3 அந்த ரேஷியோவில் வந்து இருக்கும். நார்மலாகவே நம்மளோட ஸ்விங் ஸ்டாக் எல்லாமே 1:3 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். சேம் டைம் வந்து நான் ரெஃபரும் பண்ணுவேன், சஜஷன் கொடுக்கறது வீடியோவில், ஸ்விங் ட்ரேட் ஐடியாவில் கொடுக்குறதாகட்டும் எல்லாமே இது பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் டெலகிராம் சேனலில் தனியாக காட்டணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் இதில் ரீசன் என்னென்னா இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் எல்லாம் கிடையவே கிடையாது. பட் ஆனால் ஷார்ட் டேர்மில் ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. ஸோ அதனால் நான் அந்த சேனலில் நான் தனியாக காட்டலை. பட் ஆனால் இதுக்குண்டான இமேஜ், என்ட்ரி எடுத்த இமேஜும் ப்ராஃபிட் ஹிட் ஆகும்போது டார்கெட் ஹிட் இமேஜுமே வந்து நான் வந்து நம்மளோட ஜென்ரல் குரூப்லேயே நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து அந்த விஷயம் எல்லாமே காட்டியிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக வந்து இது ஷார்ட்டாகவே நான் கொடுத்துட்றேன். இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து ஆகஸ்ட் 1 வந்து நம்ம இந்த சார்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஒரு 9.5% டார்கெட் எய்ம் பண்ணது, அது ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சவுத் இந்தியா பேங்க் வந்து ஒரு 16% டார்கெட் எய்ம் பண்ணோம், 16% டார்கெட் ஹிட்டு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு
30 பைசா வந்து நமக்கு ஒரு போனஸும் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு 30 பைசாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1% ரேஞ்சு. 16 ப்ளஸ் ஒரு 1 17% வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஜேஎஸ். எஸ்ஜேஎஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகலை, பட் ஆனால் ப்ரியராகவே க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணதுக்கு உண்டான ரீசன் மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம புக் பண்ண ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7.5% தான். இந்த டவுன் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகிட்டு கொஞ்சம் டவுன் அடித்தது. ஸோ இந்த டவுன் சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட் லைனு, இந்த கவுண்டர் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து எக்ஸிட் ஆனது. பட் ஆனால் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து அகைன் உள்ளே வந்துருச்சு. இன்னும் இது புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. எதிர்பார்த்த டார்கெட்டு 21% போகும், பட் ஆனால் ப்ரியராகவே புக் பண்ணியாச்சு ஒரு 7.5%. ஸோ இப்போ இந்த ஆகஸ்ட் 28 நம்ம என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்த்துருவோம். ஸ்டாக்கோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஓஹெச் லிமிடெடு. ஸோ இந்த ஸ்டாக்கில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸ்டாக் ஓப்பன் ஆனது அப்படின்னா 2017 வந்து என்எஸ்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சாரி, ப்ரியராகவே இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. சாரி, என்னோட சார்ட் லோட் ஆகுதா லேட் ஆகுது போல். இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2006 இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆன ரேஞ்சில் இருந்து ஒரு ஃபாலு, ஒரு அப்பு, அகெயின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெவியான ஃபாலு, அதுக்கப்புறம் ஒரு லாங் கன்சாலிடேஷன், ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஆஃப்டர் தட்டு 2018 அகெயின் ஒரு பெரிய ஃபாலு, மறுபடியும் ஒரு அப் மூவ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கொடுத்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் போனது. ஃப்ளாக் பேட்டர்ன் கொடுத்து மார்க்கெட் ஒரு நல்ல அப் போனது. நல்ல அப்புன்னு சொல்லிட முடியாது, அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40% ரேஞ்சு அந்தளவுக்கு கொடுத்துருக்கும். ஒரு 33-35% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆஃப்டர் தட்டு இன்னும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்துகிட்டு. இப்போ இதில் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த சார்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னோட வியூ. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருந்துட்டு சேம் அப்சைடில் பார்த்தோம் அப்படின்னாலுமே இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைனாக ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்சைடில் இது வரைக்கும் 2 முறை ரிஜெக்ட் ஆகிருக்கு. இது தேர்ட் டைம் வந்து அகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆகும், அப்சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லைனில் ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரிவியூஸ் எந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதோ அந்த இடம் வந்து ஒரு அதை பிரேக் பண்ணும்போது அகெயின் வந்து மார்க்கெட் அந்த ரேஞ்சை ரீச் ஆகும்போது அது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ சேம் அதே கான்செப்ட் தான். ப்ரிவியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2022 மார்க்கெட் ஒரு ஹை கிரியேட் ஆனது. அதுக்கப்புறம் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு கன்சாலிடேஷன் 2022 டிசம்பர் வரைக்கும், கிட்டத்தட்ட 2022 செப்டம்பர் டு 2022 டிசம்பர் வரைக்குமே ஒரு 4 மாதம் வந்து அதே ப்ரைஸ் ரேஞ்சில் சுற்றிட்டே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் ஒரு நல்ல ஃபாலு, ஒரு கன்சாலிடேஷன் டவுன் சைடில் அகெயின் ஒரு அப் மைனர் டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி நான் இங்கே சொல்லிட்டேன். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளாக் பேட்டர்னு பிரேக் அவுட் கொடுத்து அப் சைடில் போயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் சைடில் இருக்க ட்ரெண்ட் லைன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 2 லோவை கனெக்ட் பண்ணும்போது இது தேர்டு டைம் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய சப்ளை ஜோனு. இது பிரேக் ஆகும் பட்சத்தில் டிமாண்டாக ஆக்ட் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு லாஜிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. இது வந்து ரெண்டாவது லாஜிக். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக இந்த இடத்துல பை பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஞ்சு போகலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்து டே டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் ஒரு புல்லிஷ் பியர்சிங் கேண்டில் ஃபார்மேஷன் சொல்லலாம். இது எக்ஸாக்ட் பேட்டர்ன் கிடையாது, பட் கைண்ட் ஆஃப் இந்த ரெட் கேண்டில் செல்லிங் ப்ரெஷரை வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தர் புல்லிஷ்னஸை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு.
இதில் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மைனராக வைக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் என்ட்ரி எடுத்துட்டேன். வெட்னஸ்டேவே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போ வீடியோவில் வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் வந்து இன்னும் கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 290 ரூபா. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மைனர்னு சொல்லிட முடியாது, இந்த லோக்கு கீழே வச்சுக்கோங்க. ஒரு மைனர் ஸ்டாப் லாஸ் அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4% உங்களோட ஸ்டாப் லாஸ். கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க டவுன் சைடில். அப் சைடில் டார்கெட்டை அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது டைரெக்டாக இப்படி செங்குத்தாக இப்படி நெட்டாக ஏறிடாது. நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சார்ட்டில் இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் வந்து எங்கே ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மேபி இப்போது இது ஆகஸ்ட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஒரு 2 மந்த் இந்த டார்கெட் ஹிட் ஆக டைம் எடுத்துக்குது அப்படின்னா அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் போகுது அப்படின்னா ஒரு 425க்கு மேலே கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக இந்த டார்கெட்டை வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 415 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 290 ரூபா. 280 ரூபாய்க்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சா கூட பெட்டராக தான் இருக்கும். ஸ்டாக் சம்டைம் பார்த்தோம் அப்படின்னா ஹெவி வால்டைல் இருக்குது. இது மாதிரியான லோயர் வீக் வந்து ஹெவியாகவே க்ரியேட் பண்ணுறான். அதனால தான் நம்ம வந்து டே க்ளோஸ் பேஸ் பண்ணி நாம் எஸ்எல் கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற சொல்கிறோம். ஒரு எஸ்எல்ங்கிறது ஜஸ்ட் அந்த ப்ரைஸில் போட்டு வைக்கிறது கிடையவே கிடையாது. அந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டாக்கை நாம் முன்னாடியே விற்றுட்டு வரோம். நம்ம பை சைடு போகிறோம், இந்த ஸ்டாக் ஃபர்தராக மேலே ஏறுங்கிற எதிர்பார்ப்பில் நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறோம். அது இல்லை டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்காக விற்றுட்டு வர்றது பேர் தான் ஸ்டாப் லாஸ். அதை விட்டுட்டு நீங்கள் ஓகே இந்த லைனுக்கு கீழே நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா போட்டு வச்சிங்க அப்படின்னா அதுவும் மார்க்கெட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகிட்டு அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது நடக்கும்ட்டு சொல்லிட முடியாது. மேபி அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனது அப்படின்னா இந்த இப்போ ட்ரேட் நடந்துட்டு இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் சொல்லலாம். இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன் அல்லது எக்ஸாக்ட் பேரலல் சேனல் சொல்லிட முடியாது. ரைசிங் வெஜ் பேட்டர்னில் இப்போ மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பிரேக் ஆனது அப்படின்னா ரைசிங் வெஜ் பேட்டர்னோட ரூல் என்ன, டவுன் சைடில் பிரேக் ஆனது அப்படின்னா ஃபர்தராக டவுன் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரைசிங் வெஜ் பேட்டர்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் பார்க்கும்போது ரைசிங் வெஜ் வந்து செல்லிங்க்கு உண்டான வியூ தான் க்ரியேட் பண்ணும். மோஸ்ட்லி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து வீக் ஆகும்போது, அந்த ட்ரெண்ட் லைன் எப்போ வீக் ஆகும், இந்த டவுன் சைடில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் வீக் ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டச்சஸ் இருந்து 4வது முறை பிரேக் பண்ணும்போது, 4வது டச்சஸ் வரும்போதோ 5வது டச்சஸ் வரும்போதோ அது பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த புல்லிஸில் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்க போகிறோம். 1:10.8 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ பை பண்ண விருப்பம் இருக்கவங்க பை பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த வீக் ஆகஸ்ட் 28க்கு உண்டான என்ட்ரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். தேங்க்யூ. நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலுமே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.